ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி அனுப்புவாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? ஜெபமே ஜெயம். இந்த நாளில் நெகேமியாவினுடைய ஜெபத்தின் சாராம்சத்தை நாம் தியானமாக நாம் படிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நெகேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாம் முறையாக நாம் வாசிக்க இருக்கின்றோம். திருப்பிக் கொள்வோம். நெகேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம், பழைய ஏற்பாடு, பக்கம் 603. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். இணைந்து வாசிப்போம். ஆண்டவரே, மது அடியானின் ஜெபத்தையும் மது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற இந்த நெகேமியா 1 அதிகாரமானது இஸ்ரவேல் ஜனங்கள், குறிப்பாக யூதர்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த பிற்பாடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். நம் ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே சிறையிருப்புக்கு பிந்தின ஆகாய், சகரியா, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பிற்பாடு செருபாபேல், எஸ்ராவின் தலைமையிலே சில மக்கள் அங்கு யூத தேசத்துக்கு, குறிப்பாக எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஆனால் அடிமையாக சென்றவர்களிலே 2% மாத்திரம்தான் முதலாவது திரும்பி வந்தார்கள். மிக குறைந்த எண்ணிக்கை. அவர்களை வைத்துதான் 2வது தேவாலயம் கட்டப்பட்டது செருபாபேலின் மூலமாக. அந்த தேவாலயத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் காலத்திலே உலாவினார் என்று சொல்லியும் நாம் அறிந்திருக்கின்றோம். இப்படி எஸ்ராவின் காலகட்டத்திலே, அங்கு செருபாபேலின் காலகட்டத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்ற பிற்பாடு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நெகேமியாவுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு சென்றாயிற்று. ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. ஆலய பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது. அங்கு ஜனங்கள் குடியிருக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
அதற்கு பிற்பாடுதான் இந்த செய்தி நெகேமியாவுக்கு கிடைக்கின்றது. நெகேமியா எங்கே இருக்கின்றார்? சூசான் அரண்மனையிலே அங்கு அவர் ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கின்றார். இந்த செய்தியை எருசலேமிலிருந்து வந்த அவருடைய சகோதரர்கள் சில மனுஷரிடத்தில் எருசலேம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் விசாரிக்கின்றார்கள். அப்பொழுது 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் கொஞ்சம் பேர் சிறையிருப்பிலிருந்து மீண்டு போயிருந்தோம், ஆனால் அங்கு மகா தீங்கு, எருசலேமில் நிந்தை, எருசலேமின் அலங்கம் இடிபட்டிருக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. எதை குறிக்கிறது? எருசலேமில் அங்கே கொஞ்சம் பேரா இருக்கும், மகா தீங்கு, நிந்தை, அவமானங்கள், அங்கு பாதுகாக்கப்படக்கூடிய சூழ்நிலையாக இருந்த அலங்கங்கள், மதில் சுவர் இல்லை. எருசலேமை பாதுகாக்கக்கூடிய மதில் சுவர் நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. தேவாலயம் அவனால் தீக்கிரையாக்கப்பட்டது. ஆனால் தேவாலயத்தை திரும்ப கட்டினார்கள். ஆனாலும் பாதுகாப்பற்ற நிலைமையிலே ஏதோ ஒரு அந்நிய தேசத்தில் குடியிருப்பது போல எங்களுடைய தேசத்திலே நாங்கள் குடியிருக்கின்றோம் என்கின்ற செய்தியை நெகேமியா கேட்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் தான் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து நெகேமியா ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த புத்தகத்தில் மன்றாட்டு, ஜெபம் இந்த வார்த்தைகளுக்கு வித்தியாசமான எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பலால், அன்னா, டெல்பியா என்கின்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளுடைய விளக்கங்களை நாம் பார்க்க போவதில்லை. மாறாக நெகேமியாவினுடைய ஜெபத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 3 வார்த்தைகளும் பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளுடைய சாரம்சத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன். Prayer is beyond petitions. It's all about spiritual connection with God. ஜெபம் என்பது பட்டியலிடக்கூடிய விண்ணப்பங்களை தாண்டி கடவுளோடு இணைக்கக்கூடிய ஒன்று. இதுதான் இந்த 3 எபிரேய வார்த்தைகளுடைய விளக்கங்களின் சாராம்சம். இதை தான் நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, முதலாவது ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? யார் ஒருவரால் சரியாக ஜெபிக்க முடியும் அல்லது எவருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு செய்தியை கேள்விப்படுகிறான். அதுதான் நான் முகவுரையில் சொன்னேன். இப்படி எருசலேம் இருக்கிறது என்கின்ற செய்தி கேட்கப்படுகின்றது. இந்த செய்தியை கேட்ட உடனே அவனுடைய செயல்பாடுகளை இங்கு நாம் உற்று நோக்கி கவனிக்க அழைக்கப்படுகின்றோம். இப்போ நம்ம ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம், என்ன செய்வோம்? ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது அந்த செய்திகள் நமக்குள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? ஒரு மிகப்பெரிய விமான விபத்து நடைபெற்றது என்ற செய்தியை கேள்விப்பட்டோம். அது நமக்குள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது? விபத்துக்கள் குறித்த செய்திகள், நம்முடைய சாலைகளில் நடைபெறுகின்ற விபத்துக்கள். கடந்த நாளில் கூட நம்முடைய யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட், இளம் வயது வாலிபன் மரித்து போனதை நாம் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் நமக்குள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? இன்னும் பலவித பிரச்சனைகள், பலவித கொள்ளை நோய்கள் பரவக்கூடிய செய்திகள், இவை எல்லாவற்றையும் கேட்கின்ற பொழுது எப்படிப்பட்ட தாக்கத்தை நாம் அடைகின்றோம்? அல்லது நன்றாயிருந்த ஒரு நபர் ஏதோ ஒரு நிலைமையில விழுந்து போய்விட்டார். அது அவருடைய செல்வாக்கில் இருக்கலாம், அல்லது அவருடைய அந்தஸ்தில் இருக்கலாம், அல்லது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் அவர் தவறி போய்விட்டார். அந்த செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? இங்கு நெகேமியா அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் கேள்விப்படுகின்றார். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய 2% மக்கள் தீங்கையும் நிந்தையையும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே நெகேமியா அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு முன்வரல. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அங்கே போய் இப்படி செய்யுங்க, அப்படி
ஒரு வித்தியாசமான வழிமுறையை நெகேமியா கையாளவில்லை, அல்லது நெகேமியா எருசலேமுடைய பிரச்சனையிலே தலையிடுவதற்கு அவர் முந்திக் கொள்ளவும் இல்லை. அந்த செய்தியை கேட்ட உடனே அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாரம் அவருடைய இருதயத்திற்குள்ளாக வருகிறது. ஒரு சிறந்த ஜெப வீரனுக்கு இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு செய்தியை குறித்து கேள்விப்படுகின்ற பொழுது அவனுடைய இருதயத்திலே அதை குறித்த பாரம் வர வேண்டும். முதலாவது பேடன், ஒரு பிரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கைக்கு பாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த பதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த செய்தியை கேட்ட உடனே அவனால் நிற்க முடியலை. இதை நம்ம புரிந்து கொள்ளனா, நமக்கு அருமையான ஒருவர் மரித்து போய்விட்டார் என்ற செய்தியை கேட்டு நம்ம விரைந்து ஓடுகின்ற பொழுது நமக்குள்ள ஒரு படபடப்பு, சில நேரங்களில் மயங்கியே விழுந்து விடுவாங்க. இந்த சம்பவங்களை இதுதான் இந்த பதத்தினுடைய அர்த்தம். உட்கார்ந்து அழுது, அவனால் நிற்க முடியாம அப்படியே உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து கண்ணீர் அழுகின்றான். அந்த துக்கம் சில நாட்களாக நீடித்து கொண்டே இருக்கிறது. துக்கம் என்றால் கவலை என்று நாம் படுகின்ற கவலைகளை இங்கு புரிந்து கொள்ளக்கூடாது. பாரம், ஆத்தும பாரம். கவலைக்கும் ஆத்தும பாரத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நாம் படக்கூடிய ஒரிஸ், கவலைக்கும் சோல் கன்சர்ன், ஆத்துமாவின் மீதுள்ள அக்கறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கு எருசலேமில் உள்ள மக்களை குறித்து கேள்விப்பட்ட உடனே, எருசலேமில் நடந்த இந்த நிந்தையான காரியங்கள், எருசலேம் மக்கள் அனுபவிக்கிற பாடுகள், வேதனைகளை கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள் என்ன வருகிறது? ஒரு பாரம் வருகிறது. யாருங்க இந்த நெகேமியா? இந்த பாரப்படுவதற்கு ஒருவேளை இந்த நெகேமியாவும் ஒரு யூதனாக இருந்திருக்கலாம், அதனால் அவன் பாரப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் இருந்த சூழ்நிலை என்ன? ஒரு ராஜாவின் அரண்மனையிலே மிகப்பெரிய அதிகாரி, திராட்சரசம் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு தலைவனாக இருந்தான். அதுதான் பான பாத்திரக்காரன். 11வது வசனத்தில் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தேன். அப்போ திராட்சரசம் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு தலைவன். அதையெல்லாம் சரி பார்த்து ராஜாவுக்கு கொடுப்பதற்கு ஓகே என்று சொல்ல வேண்டும். முக்கியமான பணி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார். எருசலேமில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம். இங்கு சூசான் அரண்மனை வாழ்க்கை. சூசான் அரண்மனையில் இருக்கக்கூடிய அவன் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே கண்டுகொள்ளாதவனை போல இருந்திருக்கலாம். எனக்கு என்ன, அங்க யாரு போச்சோன்னா எருசலேமுக்கு, இங்கேயே பேசாம இருந்திருக்கலாமே. யார் இவர்களை எருசலேமுக்கு போக சொன்னார்? செருபாபேல் பேச்சை கேட்டு அல்லது எஸ்ராவின் பேச்சை கேட்டு ஏன் எருசலேமுக்கு போனார்கள்? அதனால தானே நிந்தை, ஏன் அவமானம்? அதான் நேபுகாத் நேச்சாரால இந்த பட்டணம் இல்லை என்று சொல்லி அழிக்கப்பட்டு விட்டது, இனி ஏன் என்று சொல்லி நெகேமியா கண்டுகொள்ளாதவனை போல இருந்திருக்கலாம். எனக்கு என்ன, இவர்களுடைய பிரச்சனையை குறித்து என்று இருந்திருக்கலாம். ஆனால் நெகேமியாவுடைய இருதயம் பாரப்பட்டது. யார் ஒருவரால் ஜெபிக்க முடியும் என்றால், ஒரு செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது இருதயம் வியாகுலப்படைய வேண்டும், இருதயம் உடைய வேண்டும், இருதயம் பாரம் அடைய வேண்டும். ஐயோ, இந்த ஆத்துமா அழிந்து போகின்றது, ஐயோ எப்படி இருந்த ஒன்று இன்றைக்கு தரம் இழந்து போய் நிற்கின்றது என்கின்ற சிந்தை நமக்குள்ளாக வர வேண்டும். பல நாட்களாக அதற்காக அழுகின்றான். சில நாட்கள் துக்கித்து என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இருதய பாரம் நமக்குள்ளாக வர வேண்டும். இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். பிரேயர் வாரியர்ஸிற்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு செய்தியை குறித்து கேள்விப்படுகின்ற பொழுது நம்முடைய இருதயம் பாரப்பட வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் திருச்சபை அழிந்து போய்விடும், பல நேரங்களில் மற்றவருடைய கைக்கு திருச்சபை சென்றுவிடும் என்று நாமே நம்முடைய வாயாலே பேசிக்கொள்கின்றோம். ஆனால் நாம் அப்படி பேசுவதற்கல்ல, அந்த செய்திகளை மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது நம்முடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும். ஐயோ, அன்றைக்கு நன்றாயிருந்த எருசலேம் அலங்கம் அல்லவா, அன்றைக்கு நன்றாயிருந்த திருச்சபை அல்லவா, அன்றைக்கு நன்றாயிருந்த குடும்பம் அல்லவா, ஆனால் இன்றைக்கு இப்படி இருக்கிறது. என்னுடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும். அப்படியே இருந்து நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இருதயம் பாரப்படாவிட்டால் நம்மால் ஜெபிக்க முடியாது. இருதயம் பாரப்படாவிட்டால் நமக்கு அக்கறை வராது. மற்றவருடைய வாழ்க்கையின் காரியங்களை நம்முடைய பிரச்சனையாக பார்க்கின்ற போது மட்டும்தான் பாரம் வரும். அது ஏதோ ஒரு செய்தி,
ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறது என்று எண்ணிக்கொள்வோமே என்றால் பாரம் நமக்கு வராது. நெகேமியாவுக்கும் எருசலேமுக்கும் இடையே 1300 கிலோமீட்டர், சூசான் அரண்மனைக்கும் எருசலேமுக்கும் இடையே 1300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்த நெகேமியா இந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அவனுடைய இருதயம் உடைந்ததை என்றால், அவனுடைய இருதயம் வியாகுலப்பட்டதை என்றால், அவனுக்குள் இருந்த மனதுருக்கம் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மனதுருக்கம் உடையவர்களால் மாத்திரம்தான் தேசத்திற்காக, திருச்சபைக்காக பல மணி நேரம் ஜெபிக்க முடியும். என்னால் பல மணி நேரம் ஜெபிக்க முடியவில்லையே, என்னால் காத்திருந்து ஜெபிக்க முடியவில்லை. ஏன்? அப்படிப்பட்ட பாரம் நமக்குள் இல்லை. செய்திகளை கேள்விப்படுகின்ற பொழுது அப்படியே நாம் கடந்து போய் விடுகின்றோம், அல்லது இந்த செய்திகளுக்கு நம்முடைய சுய ஆலோசனைகளை நாம் கொடுக்க விரும்புகின்றோம். கிட்டத்தட்ட 4 மாத காலம் இந்த காரியத்திற்காக நெகேமியா ஜெபித்ததாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் சிறந்த ஜெப வீரர்களாக வர வேண்டும் என்றால், ஒரு செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது, ஒரு நிலைமையை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் பாரப்பட வேண்டும். அதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற சிந்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் மற்றவர்களைப் போல் அல்ல, நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள். ஜெபத்திலே ஆத்தும பாரம் என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, நெகேமியாவினுடைய ஜெபத்தின் சாராம்சம் என்ன? 6வது வசனத்தின் பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். இங்கு நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நாம் நம்மை உட்படுத்திக் கொள்வதில்லை. நெகேமியா ஒரு நல்ல நிலைமையில, ஒரு நல்ல ஜெப வீரர், பானபாத்திரக்காரராக இருக்கிறார். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே, இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று அறிந்தவுடனே அவன் செய்த காரியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்கின்றார். இப்படி 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 என்று பாவங்களை அறிக்கை செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 5வது வசனத்தில் மிக அழகாக ஜெபத்தை ஆரம்பித்து 6வது வசனத்திலிருந்து பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கின்றார். அந்த பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது நெகேமியாவினுடைய அந்த ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பாவம் செய்தோம், நடந்தோம். நெகேமியா அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் கெட்டவர்கள் என்று அவன் ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அவன் பேசல, பிரேயர் பண்ணல. இன்க்ளூசிவ்னஸ், தன்னை உட்படுத்தி கொண்டான். இப்படி நடப்பதற்கு நானும் ஒரு காரணம். ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தட். இதற்கு நானும் ஒரு காரணம். ஒருவேளை எருசலேமில் இருந்த 2% மக்கள் கஷ்டப்படுவதற்கு நெகேமியா நேரடியாக காரணம் இல்லாமல் இருக்கலாம். அவன் ஒரு நல்ல நிலைமையிலே சூசான் அரண்மனையில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இன்றைக்கு இந்த மனநிலை நம்மிடத்தில் வேண்டும். இப்படிப்பட்ட பிறருடைய காரியங்களை நாம் சுமந்து ஜெபிக்கின்ற ஒரு தன்மை, பிறருடைய பாரங்களை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, பிறருடைய பாவங்களை சுமந்து ஜெபிக்கின்ற தன்மை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்து. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்கின்றோம்? அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள். அந்த ஜெபத்திலே நம்மை நீதிமான்களாக காண்பித்து விடுகின்றோம். ஆனால் இங்கு நெகேமியா ஜெபித்த பொழுது மிக அழகாக ஜெபிக்கின்றார். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்களும் கெட்டவர்களாய் நடந்தோம் என்று சொல்லி தன்னை உட்படுத்திக் கொள்கின்றான். ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ஒருமித்த ஜெபம் அதுதான் அந்த ஒரு சரியான கருத்தான ஜெபம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபத்திலே பல நேரங்களிலே எப்படி ஜெபிக்கின்றோம் என்றால், அந்த பரிசேயனை போல ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆயக்காரனை போன்று அந்த ஜெபிக்கக்கூடிய ஒரு தாழ்மையின் ஜெபம். இந்த செய்தோம் நடந்தோம் என்ற அந்த இன்க்ளூசிவா அல்லது ப்ளூரல் ஃபார்ம்ல நெகேமியா சொல்லக்கூடிய காரியம் தன்னுடைய தாழ்மையை குறிக்கின்றது. தன்னுடைய ஒரு தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆயக்காரனிடத்தில் என்ன இருந்தது? தன்னை தாழ்த்தினான், பாவியாகி என் மீது கிருபையாயிரும். ஆனால் பரிசேயனிடத்தில் அந்த தாழ்மை இல்லை, அந்த தாழ்மை இல்லை.
மற்றவர்களை வேறுபடுத்தி பார்த்தான். மற்றவர்களை குற்றவாளிகளாகவும் தன்னை நீதிமானாகவும் பாவித்து கொண்டபடியினாலே அவனுடைய ஜெபம் கடவுளால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆகவே பிறருக்காக நாம் பரிந்து பேசுகின்ற பொழுது அது எனக்கானது என்று ஜெபிக்க வேண்டும். அதுதான் இந்த பாவம் செய்தோம், கெட்டவர்களாய் நடந்தோம் என்று தன்னை இணைத்து கொண்டு ஜெபிப்பது. மற்றவருடைய பாரத்தை தன்னுடைய பாரமாக ஏற்றுக்கொள்வது, எனக்காக ஜெபிப்பது போலவே ஜெபிப்பது. இது நெகேமியாவினுடைய ஜெபம் நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு ஜெபம். ஒரு ஆலயத்தில் இருவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணி விட்டு அங்கிருந்த ஊழியர் இடத்துல வந்து முதலாவது நபர் அங்கு சொல்லுகின்றார், நான் இந்த காரியத்திற்காக ஜெபம் செய்தேன், என்னுடைய மாமியார் சீக்கிரம் மண்டையை போடணும். அப்போ ரெண்டாவது நபர் வருகின்றார், நானும் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், என்ன ஜெபம் பண்ணேன், என்னுடைய மருமகள் எப்படியாவது என் வீட்டை விட்டு போயிடணும். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் மற்றவர்களை குற்றப்படுத்துகின்ற ஜெபங்களாக இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் நம்மையும் இணைத்து அவர்களை கட்டுவிக்கின்ற ஜெபங்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நேராக நம்மை திருப்புகின்ற தாழ்மையின் கருவியாக நம்முடைய ஜெபங்கள் செயல்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஜெபத்தின் மீது ஆண்டவர் பிரியமுள்ளவராக. அதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய மனநிலை. நெகேமியாவுடைய மனநிலை அப்படிதான் இருந்தது. ஆண்டவரே, நீர் கட்டளையை மீறினால் சிதறடிப்பேன் என்று சொன்னீர். 8வது வசனத்தில் கட்டளையை மீறினால் சிதறடிப்பேன் என்று சொன்னீர். அதே ஆண்டவர் திரும்பினால் மோசைக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நினைத்தருள்வேன் என்று சொன்னீரே, இப்பொழுதும் நினைத்தருளும் அப்பா, நாங்கள் எல்லோரும் இப்படி ஒரு துன்பத்தில் இருக்கிறோமே என்று அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக, அவர்களுக்காக இணைந்து ஒருமித்து தாழ்மையோடு இந்த நெகேமியா ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த நெகேமியாவுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால் 11வது வசனம் பின்பகுதி, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடுவர் பண்ணி இந்த மனுஷனுக்கு, அதாவது ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். 3வது இவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால் சப்மிஷன், தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். இதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? வாட் ஐ ஹவ் டு டூ, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை குறித்து நான் கேள்விப்படுகின்றேன், இப்படிப்பட்ட நிலைமை, என்னுடைய இருதயம் பாரப்பட்டிருக்கிறது, இதோ எங்களை தாழ்த்தி விட்டோம், இதற்கு தீர்வு காண்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்பை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த காரியம் உமது அடியானாகிய நெகேமியாவுக்கு கைகூடி வர பண்ணுவதற்கு இந்த ராஜாவுக்கு முன்பாக, அர்தஷ்டா ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை செய்வதற்கு இந்த ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏசாயா தேவனுடைய ஆலயத்திற்கு சென்ற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கின்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்? அப்பொழுது ஏசாயா சொன்ன காரியம், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை பயன்படுத்தும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடத்திலே காணப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, 4 மாதங்கள் நெகேமியா இதற்காக ஜெபித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற பொழுது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். நம்முடைய ஜெபங்களிலே, ஆண்டவரே, இப்படி என்னுடைய கிராமங்களில் இந்த பாவம் பெருகி இருக்கிறது, இதுல என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், இதற்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், இதற்காக என்னுடைய பங்கை எப்படி கொடுக்கணும், ஐயோ என்னுடைய கிராமத்தில் இத்தனை குடும்பங்கள் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிறது, இவர்களுக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்னுடைய பங்கு என்ன, வறுமை கோட்டிற்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவருடைய வறுமை மாற வேண்டும் என்று ஜெபிப்பதோடு நம்முடைய ஜெபம் முடிவடையாது. இவருடைய வறுமையிலே நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பங்கு என்ன, ஆண்டவரே அதற்கு என்னை பயன்படுத்தும் என்று நம்முடைய ஜெபம் செயல்பாடாக மாற வேண்டும். அதுதான் முழுமையான அர்ப்பணிப்பின் ஜெபம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர் தான் இங்கு நெகேமியா ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில உமது அடியானுக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் காட்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார்.
அங்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். அன்றைக்கு மிஷினரிகள் அதை தான் செய்தார்கள். இந்தியாவை குறித்த காரியங்களை கடிதங்கள் மூலமாக அவர்கள் கேள்விப்பட்டார்கள். பலவற்றின் மூலமாக கேள்விப்பட்ட பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஆண்டவருடைய பதிலை பெற்று அவர்கள் திரும்பி வந்தார்கள். மர்காசிய செய்யர் மருத்துவ படிப்பு 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். இங்கிருந்து சென்ற குருவானவர் அங்குள்ள ஆலயங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியருடைய நிலைமை இப்படி இருக்கிறது, இந்தியாவிலே மருத்துவத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது என்று கேள்விப்பட்ட பொழுது, என்னுடைய 4ஆம் ஆண்டு படிப்பை முடித்துவிட்டு நான் சென்றால் காலதாமதமாகிடும், எனக்கு இந்த பட்டம் தேவையில்லை, நான் எனக்கு இதுவரைக்கும் கற்றதை வைத்து நான் மருத்துவ பணியும் ஊழியத்தையும் செய்ய வருகிறேன் என்று சொல்லி அந்த குருவானவர் திரும்பி வரும்பொழுதே அவரோடு இணைந்து இந்தியாவிற்கு வந்துவிட்டார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒரு சூழ்நிலையை கேள்விப்படுகின்ற பொழுது, வாட் ஐ ஹவ் டு டூ, ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும், நம்ம இருந்து யோசிக்க கூடாது. இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும், எப்படி செய்யலாம், இந்த சூழ்நிலைக்கு பல நபர்களிடத்தில் ஆலோசனைகள், அப்படி அல்ல, ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும், இதுல என்னுடைய பங்கு என்ன என்பதை கேட்டு கடவுளுக்காக செயல்படுகின்ற ஜெப வீரர்களாக நீங்களும் நானும் மாறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, 1828ஆம் ஆண்டு நன்னிக்குளம் என்ற பகுதியிலே திரு தாமஸ் என்பவர் ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டிருந்தார். 1828ஆம் ஆண்டு நன்னிக்குளம் என்ற பகுதியிலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டிருந்தார். இவர் மிக சிறந்த ஜெப வீரர். ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரர். ஆண்டவரே, எந்த ஒரு நபரும் நரகத்திற்குள் சென்று போய்விடக்கூடாது, என்னுடைய பணி காலத்தில் யாரும் அழிந்து போய்விடக்கூடாது, ஒரு ஆத்துமா நரகத்திற்குள் சென்றால் கூட நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபிக்கக்கூடியவர். அந்த காலகட்டங்களில் ஒரு வியாதி தொடர்ச்சியாக வந்தது. அப்பொழுது அதில் அவருடைய சபையைச் சேர்ந்த ஒரு தாயார் மிகுந்த ஒரு கடினமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார். வியாதியின் கொடூரம், மரித்து போய்விடுவார் என்று சொல்லி எல்லோரும் எண்ணினார்கள். அப்பொழுது இந்த நபரும் கேள்விப்பட்டு, இந்த ஆத்துமா பரலோகத்திற்கு செல்லுமா, இந்த ஆத்துமா பரலோகத்திற்கு செல்லுமா, அவருக்குள் நம்பிக்கை. இவர்கள் மிகுந்த நேர்த்தியாக ஜெபிக்கக்கூடியவர்கள், ஆலயத்திற்கு வரக்கூடியவர்கள். ஆகவே எப்படியும் இந்த அம்மா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அந்த அம்மாட்ட போய் பேசுறாங்க, நீங்க மரணத்தின் இக்கட்டில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பரலோகத்தை குறித்த நிச்சயம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கேது நம்பிக்கை, உங்களுக்கு தெரியாமல் பல நேரம் நாங்கள் விக்கிரகங்களுக்கு பலியிட்டும் இன்னும் கோழிகளை பலியிட்டும் இருக்கிறோம், எனக்கு இந்த குற்ற உணர்ச்சி இப்பொழுது வந்திருக்கிறது, எப்படி பரலோகம் செல்ல முடியும் என்ற கேள்வி கணங்களோடு அந்த உலக வாழ்வை விட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். தாங்க முடியவில்லை அந்த தாமஸ் என்கின்ற நபருக்கு. ஐயோ, இந்த ஆத்துமா நரகத்திற்கு சென்று விட்டதே, இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அகப்பட்டு இருந்து மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்களே, இப்படிப்பட்ட நிலைமையிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தன்னுடைய திருச்சபைக்காக அவர் பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அடுத்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும், மாய்மாலம் இல்லாத ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய செயல்பாட்டிற்கும் ஒத்து வர வேண்டும். நாம் ஜெபிப்பது ஒன்றாகவும் நம்முடைய செயல்பாடு ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒன்றாகவும் நம்முடைய ஜெபம் ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. வேதத்தை கேளாதபடி விளக்கனுடைய எந்த ஜெபமும் அருவருப்பானது. ஜெபிக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகள் கிறிஸ்தவ பக்தி வினயத்திற்குரியவைகளாக இருக்க வேண்டும் என்பதை தான் திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகளும் அதற்கு இணைந்தவைகளாக இருக்கிறாங்க. நெகேமியா ஜெபிக்கின்ற பொழுது 11வது வசனத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்பது மிக முக்கியமானது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தீமையை வெறுப்பது. எது கிறிஸ்தவ வாழ்க்கையின் பக்தி வினயத்திற்கு உதவாதோ, எது கிறிஸ்தவ சாட்சிக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய காரியங்களை நமக்கு ஏற்படுத்துமோ, அவை எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி விடுவது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அந்த பயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒரு வயது முதிர்ந்த ஒரு முதியவரிடத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் பகிர்ந்து கொண்ட காரியம், இன்றைய காலகட்டங்களிலே கிறிஸ்தவ நம்பிக்கை வளர்ந்து கொண்டே போகின்றது.
நீங்கள் நிறைய புள்ளி விவரங்களை பார்க்கலாம். அங்கங்கே கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவர்கள் வளர்ந்து கொண்டே போகின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கை வளரக்கூடிய அதே நேரத்தில் எது குறைந்து கொண்டு போகின்றது? கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் குறைந்து போகின்றது. இறை நம்பிக்கை வளர்கின்ற இந்த காலகட்டங்களிலே இறை பயம் குறைந்து கொண்டே போகின்றது. அதுதான் பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் அது ஒரு கிறிஸ்தவ சாரம்சத்திற்குரிய ஜெபங்களாக இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இறை நம்பிக்கை எவ்வளவு முக்கியமோ அந்த இறை நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இறை பயம் என்பது மிக முக்கியம். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்கின்ற நான் அவருடைய நாமத்திற்கு பயப்படுகின்ற பயம், அவருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வினயம், அவருடைய சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணங்கள், கர்த்தருடைய கற்பனைகளை குறித்த பயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் இங்கு நெகேமியா ஜெபிக்கின்றார். உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிறவருடைய உமது அடியாரின் விண்ணப்பத்தையும் கேட்டலும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நம்பிக்கையை போல வாயிட்ட சொல்லிட்டு போவது கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போவது போல பயம் என்பதல்ல. பயம் செயலிலே வெளிப்பட வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா இருக்கிறதா? தீமையை வெறுக்கின்றதா இருக்கிறதா? அல்லது இந்த உலகத்தோடு வெத்த வேஷம் தெரிந்து உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டு நானும் கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று சொன்னால், நம் வாயினாலே கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய செயலினாலே மறுதலித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாயினாலே கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று சொல்கின்ற நான், என்னுடைய செயல்பாடுகள் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய, கிறிஸ்தவ மனிதனுக்குரிய குணாதிசயங்களாக வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தின் மீது ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நெகேமியாவின் வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். யார் ஒருவரால் சிறப்பாக ஜெபிக்க முடியும்? ஒன்று, ஆத்தும பாரம் உள்ளவர்கள். ஒரு செய்தியை குறித்து கேள்விப்படுகின்றது, இருதயம் வியாகுலப்பட வேண்டும். இரண்டாவது, இணைத்து ஜெபிக்கின்ற ஜெபம், தாழ்மையாக ஜெபிக்கின்ற ஜெபம். மூன்றாவது, நாம் பார்த்தது போல நான் என்ன செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ஜெபம். நெகேமியா 4 மாதங்கள் சூசான் அரண்மனையிலிருந்து இப்படி ஜெபித்தான். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபித்தான். ஆண்டவர் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார். 52 நாட்களுக்குள் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அல்லேலூயா. 4 மாதங்கள் ஜெபித்தான். காரியம் மிக எளிமையாக மாறியது. இன்றைக்கு பல நேரங்கள் நான் ஜெபிக்காமல் காரியங்களை செய்வதனாலே நாம் சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றோம், அல்லது இக்கட்டுகள் இன்னும் அதிகரிக்கின்றது. நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஜெபத்தின் காலகட்டம் அதிகமாக இருக்கலாம். ஆண்டவர் எளிமையாக காரியத்தை செய்யக்கூடியவர். பல நேரங்களில் சொல்வார்கள், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக எத்தனை முறை யோசிக்கணும்? 100 முறையா 1000 முறையா? 100 முறையாவது யோசிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு காரியத்தை செய்யும் முன் 1000 முறைனாலும் ஜெபம் பண்ணுங்க. யோசிப்பது சரியானதல்ல. அது நம்ம பல குழப்பங்களுக்கு நம்மளை கொண்டு சொல்லும். ஓவர் திங்க் கில்ஸ் அவர் ஹோப் அண்ட் ஹாப்பினஸ். யோசிப்பதை காட்டிலும் 1000 முறை ஜெபித்துவிட்டு ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். கர்த்தர் 52 நாட்களுக்குள் அலங்கத்தை கட்டி முடிக்க செய்தவர், எருசலேமை மீட்டெடுத்தவர். நம்முடைய காரியங்களிலும் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே பாரப்பட்டு நம்மை தாழ்த்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நம்முடைய பங்களிப்பை செயல்படுத்தும் வண்ணமாக கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு காரியங்களை கைகூடி வர பண்ணுவாராக. ஆமென். இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நெகேமியாவின் ஜெபத்தை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். நீர் உன்னதமானவர் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். பல நேரங்களிலே செய்திகளை குறித்து கேள்விப்படுகின்ற பொழுது நாங்கள் பயப்பட்டு விடுகிறோம். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இன்றைக்கு நாம் கேள்விப்படுகின்ற செய்திகள், இன்றைக்கு நாம் பார்க்கின்ற காரியங்கள் நம்மை பயப்படுத்தக்கூடாது. நம்முடைய இருதயம் பாரப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுத் தந்தீரேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களையே நாங்கள் இணைத்து எங்களுடைய ஜெபங்களிலே மற்றவருடைய பாரங்களை சுமந்து ஜெபிக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். அப்பா ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய செயல்பாடு என்ன, எங்களுடைய ஜெபம் செயல்பாடாக மாறுவதற்காகவும் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தீர்.
அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.